மதுரையில் காதலிக்க மறுத்த பெண்ணை இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. தப்பி ஓடிய இளைஞரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றனர். நடந்தது என்ன? பல ஆண்டுகளாக காதலித்தவன் அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளில் ஈடுபட்டதால் அவரிடம் இருந்து விலகிய பெண் தாக்கப்பட்ட காட்சிதான் இது. கண்ணே மணியே என்று காதல் மழை பொழிந்தவன் கொடூரனாக மாறியதன் பின்னணி என்ன? மதுரை மாநகரில் ஒத்தக்கடை அருகே சக்கரா நகரில் ஜெராக்ஸ் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் லாவண்யா என்ற இளம்பெண் கடந்த 4 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சித்திக் ராஜா அந்த பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார். தன்னை காதலிக்க வற்புறுத்தி நாள்தோறும் ஜெராக்ஸ் கடைக்கு நேரில் சென்று தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம்போல் கடந்த 17ஆம் தேதி ஜெராக்ஸ் கடைக்கு சென்று லாவண்யாவிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது காதலிக்க மறுத்த இளம் பெண்ணை சித்திக் ராஜா கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதில் காயமடைந்த லாவண்யா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் லாவண்யா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பதைபதைக்க வைக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஒத்தக்கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சித்திக் ராஜாவும் லாவண்யாவும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளில் சித்திக் ராஜா சிக்கியுள்ளார். இது லாவண்யாவுக்கு தெரிய வந்ததால் கடந்த 6 மாதங்களாக சித்திக் ராஜாவுடன் பேசுவது, பழகுவது என அவரை தவிர்த்து வந்துள்ளார். லாவண்யா பேச மறுத்ததால் அவர் மீது சித்திக் ராஜா கோபம் கொண்டுள்ளார். சம்பவத்தன்று ஜெராக்ஸ் கடைக்கு சென்ற சித்திக் ராஜா தன்னை காதலிக்க வற்புறுத்தி லாவண்யாவை தாக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. தலைமறைவாக உள்ள சித்திக் ராஜாவை பிடிக்க ஒத்தக்கடை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். புதன்கிழமையன்று தஞ்சாவூரில் தன்னை காதலிக்க மறுத்த ஆசிரியையை பள்ளிக்குள் புகுந்து இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று மதுரையில் தன்னை காதலிக்க மறுத்த பெண்ணை இளைஞர் ஒருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது.